ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான காளான் கிரேவி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, 4 தக்காளி பழம். நான் காளான் ஒரு டப்பா பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிங்க. நான் ஒரு நேரத்துக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா 3 எடுத்து வச்சுருக்கேன். நான் பேக்கெட் நான் என்னென்ன பொடி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டியிருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே என்ன பொடி சேர்க்குறேன்னு காட்டுவேன். அதே மாதிரி இன்றைக்கி இஞ்சி பூண்டு கூட நம்ம பட்டை கிராம்பு கசகசா அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடுறதுக்கு சோம்பு, பட்டை கிராம்பு தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா ஃபேஸ்புக்லேயும் சொல்லுவோம், நாங்கள் குழம்பு மிளகாய் தூள் போடுங்க, சிக்கன் மசாலா போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்குமான்னு தெரியல. அதனால நான் எப்போவுமே செய்யும்போது நான் என்ன பொருள் யூஸ் பண்ணுறேனோ அதை எடுத்து வச்சு நான் காட்டுவேன். இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் நமக்கு கிடைக்கும். அதனால தான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். பொரிச்சு எடுத்ததும் நம்ம இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 ஏன் சேர்த்துறோம்னா, எல்லா கிரேவிக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கறி குழம்பாக இருக்கட்டும், வேறு புளி குழம்பாக இருக்கட்டும், 2க்குமே எப்போவுமே தனித்தனியாக போடுறத விட 2 கலந்து போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், நல்லா எண்ணெயில் வணக்கியாச்சு. நல்லா வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்திக்கலாம். எப்பவுமே கிராம்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிங்க. அப்போ தான் காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் கிராம்பு அதிகமாக சேர்த்திட்டோம்னா குழம்பு ரொம்ப காரம் எடுத்துரும். நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு நம்ம தக்காளி இப்போ சேர்த்திக்கலாம். நான் இதில் அடித்து தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போலாம் வர தக்காளி மசிகிறதே இல்லை. அதனால் நான் கிரேவி பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு 1-2 ரொம்ப குழக்குழன்னு வேண்டாம், 1-2 நம்ம அரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ கிரேவி பதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா வணக்கியாச்சு எண்ணெயில். இதில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் 3மே கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரியட்டும். இப்போ நம்ம ஒரு பக்கம் காளான் நல்லா பிச்சுட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் கத்திலாம் அறிய வேண்டாம். இப்படின்னு நீங்கள் நம்ம கழுவும் போதே நல்லா உடச்சி விட்டுக்கலாம் காளான் ஒரு பக்கம் நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் சேர்த்திக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வணக்கி விட்ருங்க காளானை. எந்த ஒரு சிக்கன் நீங்கள் செஞ்சாலும், காய்கறிகள் செஞ்சாலும் எதுவுமே ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே நல்லா ஒரு பாதி வேக்காடு விட்டுட்டு அடுத்து நம்ம தண்ணி ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம் காளான் கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டுக்குங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பொடி பொடியாக உடச்சிட வேண்டாம். அதைய நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுங்க. அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா இதிலேயே வணங்கட்டும் காளான் கூட. அவ்வளோதான், நல்லா அமுத்தி விட்டிங்கனாலும் போதும். ரொம்ப பொடி பொடியாக அரிக்க வேண்டாம். இப்போ நம்ம பொடி சேர்த்த போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் 2, கரம் மசாலா 2, சிக்கன் மசாலா 2 ஸ்பூனில் எல்லாம் போட்டு நம்ம இதை சேர்த்திக்க போகிறோம். உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது காரசாரமாக சாப்பிட்டா தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு இன்னும் அருமையாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு தோசை சுட்டு இது கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ஒரு நேரத்துக்கு நீங்கள் செய்யும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எண்ணெயிலே தான் வணக்கியிருக்கேன். பாருங்கள், நல்லா சொதன்னு வணங்கிடுச்சு. பாருங்கள், காளான் இதுலேயே பாதி வெந்துடும். இதிலே நீர் விடும் கொஞ்சம். அதனால் அந்த இதுலேயே பதத்திலே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியவே நான் இதில் ஊற்றுறேன். கழுவி வச்சுருந்த தண்ணியவே நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் நான் இதை வைக்க போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வணங்கி வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியோடு கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா அது சுண்டுற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
மூடி தட்டு வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிச்சிட போகுது. திறக்கும் போதே சூப்பராக வாசம் அடிச்சுதுங்க. அப்படியே கமகமன்னு சிக்கன் குழம்பான்னு கேட்குறாங்க மேல் வீட்டிலேருந்து வந்து. அவ்வளோ அருமையாக வாசம் வருதுங்க. பையனும் வந்து கேட்குறான் என்ன சிக்கனாக செய்கிறீங்க அப்படின்னு. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் வந்துருக்குங்க. பாருங்கள் நல்லா இப்போ சுண்டி வந்துடுச்சு. இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டுக்குறதுனால இந்த பதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். உப்பு பார்த்துக்குங்க. உப்போ காரமாக எது பத்தலைனாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதைய. பாருங்கள் சூப்பராக அதில் கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி விட்டு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது, குழம்பு ரெடியாக இருக்குது, ரசம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் சுட சுட. இதான் எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னென்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் இது மாதிரி புது புது வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.